ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்டேட்னா, அதாவது 12th பப்ளிக் எக்ஸாமினேஷனை அந்தந்த பள்ளிகளிலேயே தேர்வு நடத்த ஆலோசனை செய்ய போகிறதா சொல்லி தேர்வுத்துறை அதிகாரி ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காரு. ஸோ இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இன்று வெளியான தகவல் என்னென்னா, தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு கொரோனா பரவல் காரணமாக அவர்களின் நலன் கருதி பொதுத் தேர்வுகள் அந்தந்த பள்ளிகளில் நடத்த அரசிடம் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுத் தேர்வு மையம் தமிழகத்தில் கொரோனா காரணமாக கடந்த மார்ச் மாதம் முதல் பள்ளிகள் மூடப்பட்டன. இந்நிலையில் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு மட்டும் வகுப்புகள் கடந்த ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்டது. ஸோ அதன்படி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் மே மாதம் 3ஆம் தேதியில் தொடங்கி 21ஆம் தேதி வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை சுமார் 8.5 லட்சம் மாணவ மாணவிகள் எழுத போறதா சொல்லியிருக்காங்க. பள்ளிகளில் தேர்வு எழுதும் மாணவர்களோட பட்டியல் தயார் செய்யப்பட்டு அனுப்பப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் தேர்வு மையங்கள் மற்றும் தேர்வு பணிகளை மேற்பார்வையிடும் அலுவலர் அமைத்தால் போன்ற ஏற்பாடுகள் தேர்வு வாரியம் தயாரித்து வருகின்றது. அதாவது தேர்வு மையம் மற்றும் தேர்வு பணிகள் மேற்பார்வையிடும் அலுவலர்கள் அமைத்தல் போன்ற ஏற்பாடுகளை பார்த்தீங்கன்னா தேர்வு வாரியம் தயாரிச்சிருக்கிறதா சொல்றாங்க. மேலும் கொரோனா தொற்று பரவாமல் இருக்க ஒரு வகுப்பறையில் 25 மாணவர்கள் அனுமதி மற்றும் ஒரு மேசையில் 2 மாணவர்கள் மட்டுமே அனுமதி, மாணவர்களுக்கிடையே சமூக இடைவெளி போன்றவற்றை அமல்படுத்த பணிகள் நடைபெற்று வருகின்றனர். மேலும் மாணவர்களுக்கு கொரோனா காலத்தில் அந்தந்த பள்ளிகளிலே தேர்வுகள் நடத்த அரசிடம் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதா சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெளியான அப்டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது தேர்வுகள் துறை அதிகாரி ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2020ஆம் கல்வியாண்டில் நடைபெற்ற தேர்வுகளில் 3100 தேர்வு மையங்கள் எக்ஸாம் சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டு கொரோனா காரணமாக 6000க்கும் அதிகமாக அதிகரிச்சிருக்கு அந்த தேர்வு மையங்கள். மேலும் இன்னும் 2 மாதங்கள் உள்ளதால் அந்தந்த பள்ளிகளிலே தேர்வு எழுதலாமா என ஆலோசனை கேட்கப்பட்டு முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி தேர்வுகள் துறை அதிகாரி பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெளியான ஒரு அப்டேட் தான். அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.